ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கோம். இப்போ வேளாங்கண்ணியில் சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வணங்குது. என்ன ஸ்பெஷல்னா மீன் தான். நாங்கள் வேளாங்கண்ணியில் பீச்சு பக்கத்துலேயே ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமில் வந்து எல்லாம் அவைலபிளாக இருக்குது, சமைச்சிக்கலாம். ஆனால் நம்ம தான் பாத்திரம்லாம் கொண்டு வரணும். பாருங்க ஸ்பெஷல். எங்கள் பாட்டி எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்கள். முதல்ல வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் எண்ணெய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சிலாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், அம்மியில் அரைச்சி செய்ய போகிறோம். செட்டிநாடு முறையில் அம்மியில் அரைச்சி செய்கிறாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு வலிக்குமானே தெரியல, எப்படி தான் அரைக்கிறாங்க. எங்கள் அப்பா அங்கே மீன் கழுகுறாரு. நல்லா வணக்கிக்கோங்க. மட்டன் மசாலா போட்டிருக்கு. இது என்ன இருக்குது? இது என்ன பவுடர்? மிளகாத்தூள் கீழே தானிய பொடி, அப்புறம் மிளகாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்காங்க. இப்போ மீனை வந்து பொரிக்கிறதுக்கு தயாரிச்சு நீ மசாலா மட்டும் போடணும். நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நைஸாக அரைச்சி மட்டன் செஞ்சிங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தலைக்கறி தான் செஞ்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் பாட்டி வந்து ரசத்துக்கு தக்காளி போட்டிருக்காங்க. இந்த தக்காளி வந்தோடனே எடுத்து கரைச்சி புளியெல்லாம் செஞ்சு ரசம் செய்வாங்க. செம்மையாக இருக்குது எங்கள் பாட்டி செய்கிற ரசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எங்கள் பாட்டி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பார்த்து எப்படி அரைக்கணும்னு கற்றுக்கோங்க. அரைக்கிறது ரொம்ப நல்லது. மிக்சியில் அரைக்கிறதுலாம் கெட்டது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி அரைக்கிறது. இங்கே ஃபுல்லாக கத்திகிட்டே தான் இருக்காங்க. என் வாய்ஸ் கேட்காட்டி கொஞ்சம் சாரி ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அப்பா வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மீன் பொரிக்கிற மசாலா, டார்லிங் சிக்கன் மீன் மசாலா. அப்பா மீனை எப்படி வறுத்துட்டாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போடணும். வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி தான் நல்லாயிருக்கும். அவங்க அரைக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி எப்படி அரைச்சிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஹாப்பி நியூ